அதுக்கு குரு அப்படின்னு பேர் வச்சு அவன் வீட்டில் அந்த கொடூரமான காவல்துறை அதிகாரிக்கு பின்னாடி அக்னி குண்டத்தை மாட்டி தப்புன்னு சொல்லி கதறும் போது கூட என்ன எகத்தால என்ன திமிரு ஞானவேலுக்கு. அதுக்கு எவ்வளவு பெரிய சப்போர்ட் ஐயா சிவகுமார் அவர்கள் குடும்பம். சரி, இதெல்லாம் நடந்தது. நான் தான் சொன்னேன், நீங்க இப்படி பண்ணிட்டு போயிருவீங்க. ஆனா அருகருக காலங்காலமாக வாழ்கிற வன்னியர்களும் பட்டியல் சமூகத்தவர்களும் இன்னைக்கு முகநூல் நிறைய கருத்தை கசப்பானதை விதைச்சிட்டு இருக்காங்க. இதை என்னால பார்க்க முடியல, தனிப்பட்ட முறையில என்னால பார்க்க முடியல. ஏன்னா என்னுடைய தந்தை 45 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஊருக்குள்ள இடம் கொடுத்து வீடு கட்டிங்கன்னு சொல்லி எங்க குடும்பத்தை தள்ளி வச்சு என்னை தீண்டத்தகாத மாதிரி பார்த்த அந்த நிலையில இருந்து நான் இந்த சமூகத்துக்காக நின்று போராடிட்டு இருக்கேன். நான் சொல்றேன், வேணாயா, ஒரு வருத்தம் தெரிவிங்க, வருத்தம் கூட வேணாம், அந்த பேர் எடுங்க, அந்த அக்னி குண்டத்தை எடுங்க, அந்த குருங்கிறத வாத்தி வேற ஏதாவது பண்ணுங்க, கெஞ்சின கதர்னு. ஆனால் என் மீது சுமத்தப்பட்டது என்ன? ஈவு இறக்கமற்ற முறையில எல்லாருக்கும் நின்னவன என்ன ஒரு வெறி பிடிச்சவன மாத்தி இந்த சமூகத்தின் முன்னாடி காயப்படுத்தும் நினைச்சேன். இதோட நின்று இருந்தாலும் கூட கருமம் எப்படியாவது போகட்டும், இந்த நேர்மையற்ற கூட்டத்துக்கு என்னைக்காவது ஒரு நாளைக்கு இதுக்கான பதிலடியும் ஏதாவது ஒரு ரூபத்துல கிடைக்கும்னு விட்டேன். ஆனால் ஞானவேல் அவர்களுக்கு நண்பரும் எனக்கும் நண்பருமான ஒரு பத்திரிகையாளர் கேட்கும்போது, ஏன் இப்படி பண்ணீங்க, கௌதமன் கேட்டதுல என்ன தப்புன்னு கேட்கணும். அவர் அலுவலகத்து பக்கத்தில் டீ கடையில் நின்று கேட்கும்போது அவருக்கு தெரியும் யாருலாம். கேட்கும்போது உங்க கௌதமன் தான் வீரப்பனை, ஒரு கொள்ளக்காரன் வீரப்பனை எடுத்தார, ஏன் தாதா ரவுடி அவன் அவன் வேணா உங்க கௌதமனை எடுக்க சொல்லுங்க. அப்ப நேர்மையற்ற ஒருவன். நீங்க இப்பவும் சொல்றேன், ஜெய்பீம் ஒரு அற்புதமான படைப்பு. ஏன்னா படைப்பை ரசிப்பவன் நான், குழந்தை மனதோட தாய் மனதோட. ஆனா உங்க படம் ஓடணும், உங்களுக்கு பணம் வரணும் அப்படின்னு ரத்தம் முடிக்கிற இந்த குரூர எண்ணத்தோட அதுல படைக்கப்பட்டது மட்டும் இல்ல, அவர்கள் கதறி கோரிக்கை வச்ச போது அல்லது அவர்கள் எதிர்ப்பை தெரிவிச்ச போது ஆடு மாடு மேல காது பட்டா கூட தொட்டு கும்பிடுவான் மனுஷன். அவன் மனுஷன் சொல்லும் போது யார் மனதாவது இதுக்கு சூர்யா காரணம் இல்லை. அவர் சொல்றார், சூர்யா காரணம் இல்லை, நாங்க தான் வச்சோம். யார் மனதாவது புண்பட்டு உன்னை பார்த்து நாங்க இப்படி பதறோம் கதறோம்னு சொல்லும் போது கூட நீ என்ன படைப்பாளி, உனக்கு என்ன அறிவு, அப்பதானே நீ யார், என்ன மொழி, நீ இந்த மண்ணுக்கு சம்பந்தம் உள்ளவனான்னு ஏன் தோண்டி ஆராய பார்க்கலாம். எல்லை தாண்டி படைப்பு செய்யலாம், எல்லாருக்கும் சுதந்திரம் உண்டு, இங்க எவனும் தடுக்க முடியாது. ஆனா எல்லை தாண்டி என்னுடைய ஒரு பாரம்பரியமான ஒரு மரபு சார்ந்த 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட என் மண்ணில் கலவரம் செய்யறதுக்கு எவனுக்கு உரிமை இருக்கு?